உள்ள ஒரு இலக்கணம், பொதுவான ஒரு விதி. இந்த விதியைத்தான் அந்த கிராமர்ல அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்ப என்ன வருதுன்னு கேட்டா, உலகது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அவர் உலகது ஹம்மத் பிஹி, அவள் அவரை நாடினால், வ ஹம்ம பிஹா, அவரும் அவளை நாடினால், லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, இறைவனின் அத்தாட்சியை அன்பானவர்களே, அவங்ககிட்ட ஒரு சட்டம் நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க பதில் சொன்னா, இந்த திருமீதியில நம்மகிட்ட கேட்டாங்கல்ல, அதுக்கு ஒரு பதிலா அமைஞ்சிரும். அதுக்காக தான் கேட்டோம். உங்க சட்டம் என்ன, உங்க நிலைப்பாடு என்ன? ஒருத்தன் மிருகத்துல தவறு நடந்து கொண்டான், புணர்ந்துட்டான். இப்ப அவனுக்கு நீங்க என்ன சட்டம் சொல்லுவீங்க? அவனுக்கு ஹத்து இருக்குங்களா இல்லமீங்களா, அல்ல எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? அது அந்த சட்டம் நீங்க சொல்லுங்க, அப்ப நம்ம அதுல பதில் இருக்கும். அதுக்காக தான் வச்சிருக்கோம். இன்னும் அவங்க பதில் சொல்லவே இல்லை. அடுத்து நம்ம என்ன கேட்டோம்? இமாம்கள் ஆபாசத்தை ஆதரிக்கிறான்னு சொல்றீங்க, பிணத்தை புணரலான்னு சொல்லிருக்கான்னு சொன்னீங்க. அப்படி எங்கெங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆதாரம் கேட்டா, இப்படி புணர்ந்தால் என்ன சட்டம் சொல்லியிருக்கிறோம், ஆதாரத்தை கண்டாங்கிறாங்க. கேட்டது இதையா? நீங்க சொன்ன சட்டம் அந்த கிதாப் இருக்கான கேட்டோம். நீங்க இமாம்கள் மேல வீண் பழி சுமத்தினீங்களே, இமாம்கள் ஆபாசத்தை ஆதரிக்கிறாங்க, பிணத்தை புணர்வது கூடும் அல்லவா நீங்க சொன்னீங்க, ஆபாசம் ஆதரிக்கிறாங்க நீங்களே. அப்படி ஒரு வாசகத்தை கேட்டா அந்த வாசகம் தந்தாங்களா? அப்ப கேட்டது ஒண்ணு, தந்தது ஒண்ணு. இப்படித்தான் அப்படிதான் முன்னால கூட கலையக்கால வாதத்தில் கூட ஆலிம்கள் கஞ்சா அடிக்கலாம்னாங்க. அந்த வாசகத்தை தரணும்னு கேட்டோம். கடைசி வரைக்கும் அந்த இதை தரலையே. இப்படி விளங்குறதுன்னு சொல்லி தானே ஆலிம்கள் மேல வீண்படி சுமத்திட்டு இருக்கிறாங்க. ஆலிம்கள் கஞ்சா அடிக்கலாம் சொன்னா அந்த வாசகத்தை தாங்கன்னு கேட்டோம். கடைசி வரைக்கும் தரல. ஏன்னா அப்படி ஒரு வாசகம் இல்ல. புரியுறாங்களாம். அப்படி புரியுறேன்னு சொன்னாக்க யாரு மேல யாரும் வீண்படி சுமத்தலாங்க. இதெல்லாம் ஒரு இதா? ஒரு ஆள் மேல நல்லது சொன்னா நல்லதுமா புரியலாம், ஒரு ஆள் மேல செய்யாத ஒன்ன சொல்லாம சொல்றதுக்கு புரியுதுங்கிற வார்த்தை கொண்டு வரணுமா? இதான் நபி வழியா? யாரு என்ன சொன்னாங்களோ அதையில அவங்க சொல்லணும், இவங்க சொன்னாங்கன்னு சொல்லணும், செஞ்சாக்க செஞ்சான்னு சொல்லணும். இவ்வளவு புரிஞ்சு ஒரு ஆள் மேல ஒரு ஈட்டு கட்டுறாங்க, வீண்படி சுமத்துறாங்க. அதே போலங்க இப்ப பதிலுங்கிற பட்டியல் போட்டாங்கல்ல, எதுவுமே பதில் இல்லைங்க. பதில்ங்கிற பேரு தான் இருந்துச்சே தவிர நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. மறுபடியும் மாறிவிட்டது, வசனம் மாறிவிட்டது, கலாலா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன கேட்டோம்? அப்ப அந்த சட்டம் மாறிவிட்டதுன்னு சொன்னா என்ன ஆதாரம் கேட்டோம். சரி, ஆதாரம் தரல. அப்ப தாய்வழி சகோதரனுக்கு என்ன நிலைப்பாடு? நீங்க சட்டம் மாறின்னு சொல்லுங்க. அதுக்கு இப்ப இதுவரையும் பதில் சொன்னாங்களா? கலாலான்னு தூக்குனாங்களே, அவங்க பதில இது இருந்துச்சா? நான் கேட்ட கேள்வி பதில் இருந்துச்சா? அப்ப பதில் சொல்லிட்டோம். கேள்வியா இருக்குது, பதில் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதே போல இவங்க அந்த தொடைய மறைக்கிற விஷயத்துல சொன்னாங்க, நீங்க என்ன ஆதாரமா நாங்க கேட்டீங்க, எந்த இமாம் தான் கேட்டீங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? நீங்க இப்படி ஒரு ஆபாசத்தை சொல்றீங்களே, அதுக்கு உங்களுடைய ஆதாரம் என்ன? குர்ஆன்ல ஹதீஸ்ல ஏன் சொல்லி காட்டல? இதான் எங்க கேள்வி. அப்ப குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்கு, அதனாலதான் நாங்க இப்படி சொல்றோம். அதுக்கு பதில் சொன்னீங்களா? இல்ல. மாலிக் இமாம் சொன்னாருங்கிறதுக்கு தான் தந்தீங்க. ஆனா நீங்க அப்படி மாலிக் இமாம் சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையங்க, அவர் இப்படி சொல்லி இருக்கிறான்னு பிதாத்துல் முஜதீல் இப்படி இருக்கேன்னு காமிச்சோம். இல்ல, நாங்க சொல்றதுக்கு தான் இப்படிதான் இருக்குங்கிறீங்க. அப்ப உண்மையில அவர் எப்படி சொன்னாருங்கிறது ரிசர்ச் பண்ண வேண்டி இருக்கு. ஆனா உங்க கொள்கைக்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல ஆதாரம் இல்லைங்கிறத நிரூபிச்சிருக்கேன். ஏன்னா இதுவரைக்கும் நீங்க ஆதாரம் தர கிடையாது. அது ஒண்ணா. அடுத்து இப்னு கஸீர் இமாம் விஷயமா கேட்டோம். நீங்க குர்ஆனுடைய இலக்கத்திற்கே முரணானதுன்னு இப்னு கஸீர் சொல்லியிருக்கான்னு ஒரு தஃப்சீர் எழுதிருக்கீங்க. இப்னு கஸீர் எங்க சொன்னாங்க? ஆதாரம் தாங்கன்னோம், பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்கன்னோம், கொடுத்தீங்களா? இல்ல. நீங்க மத்தது நாங்க கேட்காத தந்தீங்க. இமாம்கள் ஆபாச ஆதரிக்கிறார்கள் சொன்னதை கேட்டோம், ஆனா அதை தராம வேற என்ன தந்தீங்க? ஆனா இப்னு கஸீர் இமாம் விஷயம் இது வரைக்கும் தெரியல. நம்ம பதில் சொல்லிட்டேங்கிறீங்க. நான் கேட்ட இப்படி சொல்லியிருக்காங்களான்னு பதில் சொன்னீங்களா? ஆதாரம் காட்டினீங்களா? இப்னு கஸீர் இமாம் அப்படி சொல்லி இருக்கிறார்கள், இப்னு கஸீர் இருந்தாங்க, அது தரலையே. அப்ப இல்ல என்ன வழங்குது? நீங்க பதில் சொல்லணும் ஆகுது. சும்மா இப்னு கஸீர் அப்படி சொல்லிட்டா பதில் ஆகிறாது. என்ன நாங்க கேட்டோமோ அதுக்கு பதில் சொல்லணும். அதே போல சிஹர் விஷயத்தில் விளக்கம் சொன்னாங்களா? எங்க விளக்கம் சொன்னாங்க? முன்னுக்கு பின்னா நீங்க சொல்றீங்கன்னு நாங்க சொன்னோம், அந்த விளக்கத்தை நீங்க அதோட விட்டுட்டீங்க, அவ்வளவுதான். அதுக்கு என்ன விளக்கமா சொன்னீங்க? அதே போல ரசூலுக்கும் நபிக்கும் நீங்க வித்தியாசம் இல்லன்னு இப்ப சொல்றீங்க, முன்னாடி இருக்கு நீங்க. அப்ப நாங்க உங்களுடைய முன்னுக்கு பின் முரணை சுட்டி காட்டணும், அதுக்கு விளக்கமா சொன்னீங்க. விளக்கமா சொல்லியாச்சு, நீங்க விளக்கம் சொல்லவே கிடையாது. ஏன் நாங்க முன்னால மறுத்தோம், இப்ப நாங்க இப்படி சொல்றோம்? சொல்லவே இல்லை. நீங்க சொல்லிட்டோம்ட்டீங்க. இன்னைய வரைக்கும் நீங்க அந்த ரசூல் நபிக்கு நான் விளக்கமெல்லாம் நீங்க சொல்லலங்க. நாங்க தான் சுட்டி காட்டணும், முன்னுக்கு பின்னா முரண் சொல்றீங்க. அது போல விவாகரத்து செய்யும் உரிமை அப்படிங்கிற விஷயத்துல அவங்களும் ஒப்புக்கொண்டாங்க. நாங்க ஜமாத் தலைவர்கிட்ட தான் போய் சொல்லணும்னு சொன்னோம், அதை நிப்பாட்டிக்க வேண்டியதானே? அப்படி சொல்லியிருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லையே, நாங்க குற்றச்சாட்டை வச்சிருக்க மாட்டோமே. ஜமாத் தலைவர்கிட்ட முறையிடலாம், அவரும் கணவரை கூப்பிட்டு சொல்லலாம் இந்த பாண்டு. அதுக்குதான் குழுங்கிற பேரை நாங்க வச்சிருக்கிறோம். அது பேச்சே கிடையாது. அந்த வாசகத்தை சொல்லியா நாங்க மறுத்தோம்?
பெண்களுக்கும் விவாகரத்து செய்யும் உரிமை என்று போட்டிருக்கீங்க. அந்த வாசகத்துக்கு அல்லவா நாங்க ஆட்சேபம் தெரிவிக்கிறோம். ஒண்ணு நாங்க அப்படி போட்ட தப்புன்னுங்க, அல்ல போட்டதுக்கு இதான் ஆதாரம் சொல்லுங்க. அப்ப இதுக்கு பதில்ங்கிற பேர் வந்துச்சே தவிர பெண்களுக்கு விவாகரத்து செய்யும் உரிமை என்று போட்டீங்களா, அதுக்கு ஆதாரம் கேட்டோமே, அதுக்கு ஆதாரம் வந்ததா? அப்ப பதில் பேரு தான் நடந்ததே தவிர பதில் கிடையாதுங்கிற நீங்க புரிஞ்சுக்கிறணும். முஅல்லஃபத்து குலூபுஹும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க வரவே இல்லை, பதிலே இல்லையே என்னமோ தெரியல, அப்படி சொல்லவே கிடையாது. அது போல இந்த எழுவாய் பயனிலைங்கிற மேட்டர் சொன்னாங்க, சப்ஜெக்ட் பிரெடிகேட் மேட்டர் சொன்னாங்க. அதாவது இப்படி இருந்தாதான், ஒரு வாசமா இருந்தாதான் அளவுகோலாம். இந்த அளவுகோல் உங்களுக்கு யார் சொல்லி தந்தது? குர்ஆனா ஹதீஸா? அதான கேட்டோம். சரி, இதுதான் அளவுகோல்னு சொன்னாக்கா வாசகமே எழுவாயும் இல்லாம பயனிலையும் இல்லாம அர் ரஹ்மான் ரஹீம் ஒரு ஆயத்தா இருக்குதே, மாலிக் யௌமித்தீன் ஒரு ஆயத்தா இருக்குதே. அப்ப வாசமா இருந்தாதான் அறிவுக்கு பொருந்தும் என்றால் அறிவுக்கு பொருந்தாதையா அல்லாஹு தஆலா வசனம் ஆக்கினா? அப்படியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கினாங்களா? இப்படி ஒரு கேள்வி வந்ததுக்கு நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? நான் எழுவா பயனிலைங்கிற மேட்ரு சொன்னீங்களே தவிர அர் ரஹ்மான் ரஹீம் இப்படி இருக்குதே, அது எழுவா பயனிலை இல்லையே, வாசம் இல்லையே, அப்ப நான் சொன்னேன்ல, அதுக்கு பதில் சொன்னீங்களா? அப்ப இல்ல என்ன வழங்குது? பதில் பேரில சொன்னாங்களே தவிர பதிலே இல்லை அப்படிங்கறது இதுல இருந்து நம்ம புரியுறோம். அதே போல பாருங்க, அலிஃப் லாம் மீம் விஷயம் சொன்னாங்க. நம்ம என்ன கேட்டோம்? இது அரபி இலக்கியவாதிகளுடைய ஒரு முறை மரபுன்னு. நீங்க அதுக்கு ஒரு ஆதாரம் தாங்க இருக்கணும்ல, யாரோ ஒரு அப்படி சொல்லி இருக்கணும்ல. ஏன்னா அந்த இலக்கியவாதிகள் புலவர்கள் படித்த கவிதைகள் இன்னைக்கு இருக்குதுல, அழிஞ்சு போயிட்டா பரவாயில்லை. அவங்க சபல் முல்லக்காதுன்னு சொல்றோமே, அந்த 7 கவிஞர்கள் ஸல்லல்லாஹு முன்னால உள்ளவங்க மிக பிரபலியமானவர்கள் உலகத்திலேயே, அரபி கவிஞர்கள். அவர்களுடைய அந்த கவிதை வரிகள்லாம் இன்னைக்கு உலகத்துல இருக்க உயிரோடு. நீங்க சொன்ன மெத்தட் பிரகாரம் அவங்க எல்லாம் இந்த எழுத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்களா? இல்ல. அப்பயே நீங்க இந்த கருத்தை திணிச்சீங்க. எந்த ஆதாரத்துப்படி? அதுக்கும் பதில் சொன்னீங்களா? நான் கேட்டோம், பதில் சொன்னோம். நீங்க நாங்க என்ன கேள்வி கேட்டோம்? அப்படி யாராவது சொல்லி இருக்கிறாங்க காமிங்க, காமிச்சிங்களா? அப்பதான் பதில். அப்ப நீங்க பதில் சொல்லலன்னு தான் அர்த்தமாகுது. எதுக்கு இது வரைக்கும் பதிலே வரலங்க. அதே போல அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இல்லையா? அர்த்தம் இல்லங்கிறது இல்ல, நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஆலமு முராதி விதான்னு சொல்றோம். அல்லாஹ் அறிந்தவன். எல்லாத்தையும் நாங்க அப்படித்தான் சொல்றோம். அலிஃப் லாம் மீம்க்கு அர்த்தம் இல்லை என்பதல்ல, அல்லாஹ் அறிந்தவன்கிறோம். அப்படி சொன்னதுனால நாங்க தெரிஞ்சிருக்கோம்னு அர்த்தமா? இல்ல அர்த்தமே இல்ல நாங்க சொன்னோமா? அப்படியா தஃசீர்ல போடுறோம்? அல்லாஹ்வுக்கு தெரியும்ங்கிறோம். இது அர்த்தமே இல்லண்டா அல்லாஹ் தஆலா தேவையில்லாத சொல்லியிருக்கானா வந்துரும். அல்லாஹ் தஆலா இந்த அரபி இலக்கியவாதி உளறுவாங்கல்ல, அது தேண்டா அர்த்தமே இல்லாம காச்சா மாப்பாண்டான் உளறல் தான். அந்த மாதிரி அரபி கவிஞர்கள் செஞ்சாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க ஆதாரம் இல்லாம. சரி, அப்படியே அவன் செஞ்சதான் உளறல்ல, அதே அல்லாஹ் தஆலா கையாளன. ஏன்னா இது உளறல்ல. ஸல்லல்லாஹு சொல்றாங்களே அலிஃப் லாம் மீம் என்று ஓதுனா நன்மை, ஒவ்வொரு எழுத்துக்கு நன்மை இல்ல சொல்றாங்க நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு எந்த மீனிங் இல்லாமல அல்லாஹ் சொன்னா? அல்லாஹ்வுடைய வார்த்தையாவே போச்சுல. நன்மை இருக்குன்னு சொன்னாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். அல்லாஹ்வுடைய வார்த்தை மீனிங் இல்லாம வந்திருக்கா? அரபி இலக்கிய மரபு ஆதாரம் தாங்க தரலையே. அப்ப அந்த கேள்வியும் கேள்வியாகத்தான் இருக்கிறது. நீங்க பதில் சொல்லணும்னு ஆகி போச்சு. சும்மா அலிஃப் லாம் மீம் மேட்டர் எடுத்துட்டாலே பதில் ஆகிறாது. கேட்ட கேள்விக்கு பதில் வரணும், அப்பதான் சரியாகும். அதே போல கடைசி நேரத்தில் அவங்க சொன்னாங்க அந்த லவ்லா பிரச்சனை சொன்னாங்க. அதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல நம்ம கேட்டு வச்சோம். லவ்லாக்கு விளக்கம் கொடுத்து வச்சிருக்கிறோம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு பிடிப்போம். இலக்கணம் சொல்லும்பொழுது என்னங்கிறத நம்ம பிடிப்போம். விட மாட்டோம், எந்த பிரச்சனை விட மாட்டோம். குர்ஆன் இருந்தாலும் சரிதான், ஹதீஸா இருந்தாலும் சரிதான், அரபி இலக்கணமா இருந்தாலும் சரிதான், விட மாட்டோம். நாங்க பிடிப்போம். அவங்க விளக்கம் வரட்டும், நம்ம சொல்லுவோம். அடுத்ததா பாருங்க, இப்ப அது அல்லாம இப்ப கல்லா தொழுகை விஷயத்துல சொன்னாங்க. நம்ம என்ன கேட்டோம்? நீங்க சொன்ன வசனத்துல கல்லா தொழுகை தேவையில்லைன்னு இருக்கிறதா என்று கேட்டோம்ல. அந்த வசனம் மட்டும் ஓதிவிட்டு அதனால்தான் சொல்கிறோங்கிறீங்க. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யாரு தந்தது? தௌபா மட்டும் போதும் என்பதால் கல்லா தொழுகை தேவையில்லை என்று புது சட்டத்தை உருவாக்குகிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? இல்ல அவசரத்தில் இருக்கும் சொன்னா காமிங்க அப்படி என்ன காமிச்சிருக்கணுமா இல்லையா? பாருங்க அல்லாஹ் சொல்றான் கல்லா தொழுகை தேவையில்லை. அப்படி சொல்லி இருந்தா பதில். நீங்க சும்மா ஆயத்தை மட்டும் எடுத்துட்டா கல்லா தொழுகை பற்றி கேட்டார்கள் சொல்லி 2 வாசத்தை விட்டுட்டா அது பதிலாயிருமா? கேட்ட கேள்விக்கு சொல்லணும், அதுதான் பதில். சும்மா நானும் அலிஃப் லாம் எடுத்துட்டேன், முஅல்லஃபத்து குலூபுன்னு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பதில் ஆகிறாது. அப்ப இது எல்லா விஷயத்திலும் கேள்வியா இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வரவில்லைங்கிறத நீங்க போட்டு பார்த்தாலே தெரியும். இப்ப நான் எதை கேள்வி கேட்டாலும் அதுக்கு வரலண்டு இப்னு கதீர் சொன்னார்னு சொன்னாங்க. அதுக்கு ஆதாரம் கேட்டிருக்கேன், இன்னும் வரல. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவங்க பல்வேறு விஷயத்துல அந்த அசிங்கமான விஷயங்கள்ல இது ஒண்ணுங்க. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்க நிர்வாணமா தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு மேட்டை கொண்டு வர்றாங்க. நபிமார்கள்லாம் சொர்க்கத்துல அவங்க நிர்வாணமா இருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அம்மரத்தை சுவைப்பதற்கு முன் இருவருக்கும் பால் உணர்வு இல்லாததால் நிர்வாணத்தை உணராமல் இருந்தார்கள். நிர்வாணமா தான் இருந்தாங்களாம். அந்த மரத்தை சாப்பிட்ட பிறகுதான் அவங்களுக்கு அந்த உணர்வு காம உணர்வு வந்துச்சான். அப்பதான் தன்னோட உறுப்பை பத்தி உணர்வுலாம் வருதான். அப்பதான் மறைக்கிறாங்களாம்.
இப்ப இதுக்கு என்ன ஆதாரங்கிற நமக்கு காமிக்கணுங்க. சும்மா அந்த விளக்கங்கிற பேரிலே அல்ல, நமக்கு எதவா இருந்தாலும் குர்ஆன் இருக்கிறதா ஹதீஸ் இருக்கிறதா தரணும். அதே போல அவங்க இதுக்கு என்ன சொல்றாங்க, இன்னலக அல்லா தஜ்வா ஃபிஹா வலா தஹராவுக்கு அவங்களாக ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. அதே போல யுபதிய லஹுமா அப்படிங்கிறதுக்கும் அவங்களுடைய சொந்த விளக்கத்தை தர்றாங்க. அதே போல அவங்க அதுல எழுதுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய விவாதத்திலே ஷேக் அப்துல்லா பல ஹதீஸுகளில் முன்பாதியை சொல்லி பின்பாதியை மறைத்து அந்த பின்பாதி அவருடைய கருத்துக்கு மாற்றமாக இருப்பது தெரிந்து கொண்டே இருட்டடிப்பு செய்தார் என்பதை வீடியோ கிளிப் ஆதாரங்களோடு அவர் பேசிய பேச்சுக்களை ஆதாரமாக கொண்டு தெளிவாக நிரூபித்து விட்டோம். இருட்டடிப்புக்கு பதிலே கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதே போல இமாம்கள்லாம் கியாம வரைக்கும் நாங்க சொன்னா சட்டம் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு இமாம்கள் பேராலையும் பொய் சொல்லிட்டார்னு சொன்னோம். ஆதாரத்தை கேட்டோம். கடைசி அமர்வில் அதுக்கு அவர் ஆதாரமே தரவே இல்லை. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெயரால இட்டுக்கட்டி ஒரு செய்தியை நேற்று சொன்னாரு. அதுக்கு பிறகு 3 மணி நேரம் அவகாசம் அவருக்கு இருந்தது. அந்த திருமதியில் இருக்கிற அந்த ஹதீஸை எடுத்து கேட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னவர் கடைசி வரைக்கும் காட்டாம இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க நான் தர்றேன் அப்படிங்கிறார். ஒரு கேள்வியை கேட்டு மிருகத்தோட ஒருத்தன் சேர்ந்தால் அதுக்கு என்ன தண்டனை நீங்க சொல்லுங்க. அந்த கேள்விக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஹதீஸ்ன்னு சொன்னதா ஹதீஸை கொடுங்க. உங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க என்ன செய்யுங்க, பத்வா குழு இருக்கு கேளுங்க. அதனால விவாதத்தில் கேட்கறாங்க விவாதமா கேளுங்க. இப்ப நம்ம கேட்டது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புழுகுனீங்களே அதை எடுத்து காட்டுங்க, தூக்கி தந்துடணுமா இல்லையா? 3 மணி நேரத்துக்கு டைம் கொடுத்து அவர் என்ன செய்ய முடியல, அந்த ஹதீஸை எடுத்து காட்டவே இல்லை. அதே மாதிரி அதுவும் நிரூபணமாகிடுச்சு. பொய்யர் ரசூலுல்லாஹ் பேர்லையும் அவர் பொய் சொல்லக்கூடியவர் என்பது நிரூபணமாகிவிட்டது நேற்றைய தினத்தில். அது மாதிரி தப்சீர்ல ஆபாசங்கள், நான் ஒரு ஆபாசத்தை எடுத்து காட்டினேன், இது மட்டுமா இருக்கு இன்னும் இருக்குது என்று அவரே ஒத்துக்கொண்ட விஷயங்களும் நேற்று என்னவாயிருச்சு, நிரூபணமாகிவிட்டது. அப்ப இந்த தலைப்புல சொன்ன எல்லாமே நிரூபணமாயிருச்சு. இப்ப நம்ம பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் கூடுதல் விவரத்துக்கு தான். நம்ம தலைப்பை தெளிவாக தெளிவாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், நேற்று நிரூபித்து விட்டோம். அவங்க சில கூடுதல் விவரத்துக்காக வேண்டி இப்ப சொல்றோம். நபிக அதுபோல் இப்னு கசீர்ல ஒரு ஆதாரம் கேட்டார்கள். கேட்டதுக்கெல்லாம் ஆதாரத்தை பேப்பரா கொடுத்துருக்கணும். அந்த இப்னு கசீருக்கு பதிலா இப்னு கசீரையும் கொடுத்து தபரியையும் கொடுத்து குர்துபியையும் கொடுக்கிறோம். அது சம்பந்தமா நேற்று சொன்ன விஷயம் அவர் இப்னு கசீர் மட்டும்தான் கேட்டாரு. 3 ஆதாரத்தையும் கொடுத்துட்டோம். இது வாங்கிட்டு என்ன சொல்லுவார் வழக்கம் போல, இதையா நாங்க கேட்டோம் பாரு, இதையா கேட்டோம்னு சொல்லாம நீங்க கேட்டது என்ன, இதுல இருக்கிறது என்னன்னு விலைக்கு மக்கள்கிட்ட சொல்லி என்ன செய்யணும். நேற்று மதுஹப்ல உள்ள விஷயத்தை கேட்டாரு, செத்த பணத்தோட சேர்றது சம்பந்தமா நோம்பு முடியாதுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கீங்களே அது என்னன்னு கொடுத்தா அதை இதான் நான் கேட்டோங்கிறாரு. நீங்க என்ன கேட்டி இதுல என்ன இருக்குன்னு வாய்ச்சி சொல்லணுமா இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்தாச்சு. இப்ப அது மாதிரி ரசூல் பேர்ல இவர் ஒரு துணிந்து ஒரு ஹதீஸை சொல்றாரு. அந்த முஸ்லீம்ல உள்ள போடுங்க. ஏன்னா சனதாசன காலத்துல பெண்கள் ஜும்மாவுக்கு போகணுங்கிறத அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா கேள்வி கேட்டாங்க. அதுல இருக்கு இந்த ஹதீஸ். அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்ட கேள்வி அந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப தெளிவா இதெல்லாம் ஆயுதம் மேந்தி போர் புரிந்தால்தான், ஆண்கள் எல்லாம் ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டாதான் நன்மை கிடைக்கும், ஜும்மா தொழுகையில கலந்து கொண்டாதான் நன்மை கிடைக்கும். ஆனா நீங்க வீட்டுல இருந்துகிட்டே ஜும்மாவோட நன்மை பெற்றுறீங்க, ஜனாசா தொழுகை நன்மை உங்களுக்கு கிடைச்சிருது, இவ்வளவு நன்மை உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லுங்க. அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கிட்டு திரும்பி சொன்னார்கள் மகிழ்ச்சியோடு, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்று சொல்லி 2 இடத்துல பேசியிருக்கிறாரு. அந்த ஹதீஸ் எங்களுக்கு வேணும். முஸ்லிம்ல இடம் பெற்றிருக்கு இல்லையா, பெண்கள் ஜும்மா தொழுவ கூடாதுன்ற அந்த ஹதீஸை நீங்க எடுத்து தர வேண்டும். அது கேட்டுட்டு இன்னும் சில விவரங்களை, ஏன்னா எடுத்தெடுப்புல வந்துகிட்டே பழசுக்கு பதில் சொல்றதை விட முதல் உரையா இருக்கிறதுனால நான் புதுவாதங்களை வைத்து விட்டு தான் அடுத்துலதான் மற்ற நேற்றைய விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஆரம்பமே என்ன செய்யக்கூடாது, திடீர்னு வர்றவங்களுக்கு புரியாதுங்கிறதுனால நான் பழசுல இருந்து வராம புதுசா வர்றேன். இந்த மதுஹப் கிதாபுகள்ல அசிங்கங்களை எல்லாம் எடுத்து காட்டினோமா, இதெல்லாம் ஒரு ஆய்வு.